உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். சேலத்தில் திமுக இளைஞரணி 2வது மாநில மாநாட்டு நிகழ்ச்சிகள் தொடக்கம். மாநாட்டு சுடரை முதலமைச்சர் ஸ்டாலினிடம் ஒப்படைத்தார் உதயநிதி. மாநாட்டு திடல் வந்தடைந்தது திமுக இளைஞரணியின் புல்லட் பேரணி. 13 நாட்கள் பயணித்து 8647 கிலோமீட்டர் கடந்து சேலத்தை அடைந்தது. சேலம் மாநாட்டு திடலுக்கு வரத் தொடங்கிய திமுக தொண்டர்கள் சொந்த வாகனங்களில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த கட்சியினர் திரண்டனர். திமுக மாநாட்டு திடலில் களைகட்டிய ட்ரோன் ஷோ. கட்சி முன்னோடிகளின் உருவங்கள் மற்றும் சாதனைகள் 1000 ட்ரோன்கள் மூலம் வடிவமைப்பு. திமுக இளைஞரணி மாநில மாநாட்டில் பங்கேற்கும் தொண்டர்களுக்கு நாளை பிரியாணி விருந்து, சிக்கன் 65, பிரெட் அல்வா உள்ளிட்டவற்றை செய்வதற்கான உணவுப் பொருட்களை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள சமையல் கலைஞர்கள். ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடினார் பிரதமர் நரேந்திர மோடி. கழுத்தில் ருத்ராட்ச மாலை அணிந்தபடி பேட்டரி வாகனத்தில் ராமநாத சுவாமி கோயிலுக்கு சென்றார். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் பிரதமர் மோடிக்கு பூரண கும்ப மரியாதை. கோயிலில் உள்ள 22 தீர்த்த கிணறுகளிலும் நீராடி வழிபாடு. ராமேஸ்வரம் கோயிலில் 8 மொழிகளில் பாடப்பட்ட ராமாயண பாராயணத்தை கேட்டு ரசித்த பிரதமர் மோடி. ராமர் அயோத்தி திரும்பிய கதையை சமஸ்கிருதம், காஷ்மீரி, அசாமி, பெங்காலி உள்ளிட்டவற்றில் விவரித்த இசைக்குழுவினர். ராமேஸ்வரம் சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. ஹெலிகாப்டர் தளத்தில் இருந்து கோயிலுக்கு செல்லும் வழி நெடுகிலும் மலர்கள் தூவியவர்களை நோக்கி காரில் நின்றவாறு கையசைத்தார். 108 வைணவ திருத்தலங்களுள் முதல் திருத்தலமான ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோயிலில் பிரதமர் மோடி வழிபாடு. பூரண கும்ப மரியாதை அளித்து பிரதமரை வரவேற்ற அர்ச்சகர்கள். ஸ்ரீரங்கம் கோயிலில் வேட்டி பட்டு துண்டு அணிந்தபடி பிரதமர் நரேந்திர மோடி வழிபாடு. பிரகாரத்தை வலம் வந்து சக்கரத்தாழ்வார், கருடாழ்வார் சன்னதிகளில் பிரார்த்தனை. ஸ்ரீரங்கம் கோவில் யானை ஆண்டாளிடம் ஆசி பெற்றார் பிரதமர் மோடி. பழங்களை வழங்கி உணவளித்த பிரதமரிடம் மௌத்தார்கன் கருவியை வாசித்து காட்டியது. ஸ்ரீரங்கம் கோயிலில் கம்பராமாயண பாராயண நிகழ்ச்சியில் பங்கேற்றார் பிரதமர் மோடி. வீணை மற்றும் வயலின் இசைத்தபடி இசை கலைஞர்கள் பாராயணம் பாடியதை கேட்டு ரசித்தார். தம்மையே தமர்க்கு நல்கும் தனி பெரும் பதத்தை தானே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை ராமன் என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை. அயோத்தி ராமர் கோயிலுக்கு ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோயில் சார்பில் வழங்கப்பட்ட அன்பளிப்பு. ஸ்ரீராமருக்கு அணிவிக்க பட்டு வஸ்திரங்களையும் சீதாதேவிக்கான பட்டு புடவைகளையும் பிரதமர் மோடியிடம் கோவில் பட்டர்கள் வழங்கினர். ஸ்ரீரங்கத்தில் பிரதமரை வரவேற்க அவசரமாக காரில் இருந்து இறங்கி ஓடிய அண்ணாமலை. சாலையின் இருபுறமும் நின்ற பாஜக தொண்டர்கள் ஆரவாரம். வெள்ள மீட்பு பணிகளில் ஈடுபட்ட மீனவர்களை பாராட்டி பரிசு வழங்கிய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன். கடல் மேல் பிறக்க வைத்தாய் என்ற எம்ஜிஆர் பாடலை பாடிய அமைச்சர். புதுச்சேரி ஏனாம் பிராந்தியத்தில் சட்டவிரோதமாக சூதாட்ட கிளப் செயல்பட அனுமதி அளித்த நகராட்சி ஆணையர் பணியிடை நீக்கம். மாவட்ட நிர்வாகத்தின் உத்தரவை மதிக்காமல் செயல்பட்டதால் நடவடிக்கை. பல்லாவரம் திமுக எம்எல்ஏவின் மகன் ஆண்டோ மதிவாணன் தனது மனைவியுடன் தலைமறைவு என போலீசார் தகவல். வீட்டுப் பணி பெண்ணை கொடுமைப்படுத்திய விவகாரத்தில் இருவர் மீதும் 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு. கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியில் முதல் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது தமிழ்நாடு.
18 வயதுக்குட்பட்டோருக்கான யோகாசன போட்டியின் இரட்டையர் பிரிவில் தேவேஷ் மற்றும் சர்வேஷ் தங்கப் பதக்கத்தை வென்றனர். சென்னை மாநகருக்குள் இருந்து பேருந்துகளை இயக்க அனுமதிக்க வேண்டும் என ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினர் கோரிக்கை. கிளாம்பாக்கத்தில் ஆம்னி பேருந்துகளை நிறுத்துவதற்கான முழுமையான பார்க்கிங் வசதி இல்லை எனவும் கருத்து. பிராண பிரதிஷ்டை விழாவை ஒட்டி அயோத்தியின் முக்கிய இடங்கள் மலர்களால் அலங்கரிப்பு. விழா அழைப்பாளர்கள் வருகை தரும் வாயில்களில் இடம்பெற்ற குழந்தை ராமரின் படங்கள். அயோத்தியில் தீவிரவாத தடுப்பு பிரிவினர் மற்றும் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் தயார் நிலை. பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஹெலிகாப்டர் வாயிலாகவும் கண்காணிப்பு. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பல ஆயிரம் கிலோ லட்டு உள்ளிட்ட பிரசாதங்கள் அயோத்தி கொண்டு வரப்படுகின்றன. உலகிலேயே அதிக எடை கொண்ட 400 கிலோ பூட்டு சாவியை காணிக்கையாக வழங்கிய அலிகாரைச் சேர்ந்த பெண். லண்டனில் உள்ள கேனரி வார்ஃப் வணிக வளாகத்தில் குளிர்கால திருவிழாவை முன்னிட்டு மின்விளக்கு அலங்காரம். பார்வையாளர்களை திகைப்பூட்டும் வகையில் வண்ண மின்விளக்கு தோரணங்கள் அமைப்பு. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. தென் தமிழக மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.